ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி பிளாக் எதுக்குன்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்தது. போன மாதம் வந்து தம்பிக்கு வந்து செயினில் 2 பக்கம் ஓப்பனில் இருக்குது கொக்கி. சரி, அது சீக்கிரம் கழண்டு விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைடில் ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனில் வச்சுட்டு ஒரு பக்கம் பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் கடையில் போய் கொண்டு கொடுத்தேன். அவங்க பற்ற வச்சுட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எடை போடும்போது வந்து 4 கிராமும் 750 மில்லி இருந்தது. நான் எல்லாம் அவங்க பற்ற வச்சுட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது அதே 4 கிராம் 400 மில்லி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா கம்மியாக குறைஞ்சிருக்கும், அக்கா அழுக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி குறையுமான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நமக்கு சேனலை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு புதுசாகவே தெரியுது. நான் மாசமாக இருந்தாலும் பையன் பிறந்தா எங்கள் அம்மாட்ட தங்கத்தில் அரணா தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருந்தேன். தங்கத்தில் அரணா போடுங்க மாட்டோம். அதேமாதிரி பையன் பிறந்ததுக்கப்புறம் அம்மா தங்கத்தில் அரணா, செயின், காப்பி எல்லாமே போட்டாங்க. நம்ம வந்து ஒரு நூனை ஆசையாக பார்த்து வச்சுருக்குறோம். ஆனால் வந்து ஒரு நகைக்கையில் கொடுக்குறது பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்து குமரன் தங்கமலை ஒர்க் பண்ணுறாப்புல. அந்தக்கா நீங்களே க்ளீன் பண்ணுங்கக்கா, வெந்நீர் வச்சுட்டு நல்லா கொதிக்க வெந்நீர் வச்சுட்டு கொஞ்சம் ஷாம்பு போட்டு ஒரு 1/2 அன் போட்டுட்டு நீங்கள் கழுவுங்கக்கா, இதுதான் நகைக்கடையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க. இதுமாதிரி உங்களுக்கு நடந்துக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த கிராமம் குறைஞ்சதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணேன். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். தேங்க்யூ, பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.